2 பக்கமும் பிரச்சார போர் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவுக்கு இது ஒரு அரசியல் போராக மாறுகின்றது. தனது பொருளாதாரம், இராணுவ மேலாண்மை, வான்படை மேலாண்மை எல்லாவற்றையும் மறந்து தனது உள்ளூர் அரசியலை தக்க வைப்பதற்கான ஒரு போராக பார்க்கின்றது. நீங்கள் இந்திய சினிமா படங்களை பார்க்கலாம். எப்போதும் பாகிஸ்தான் வில்லர்கள் தான் இருப்பார்கள். அதான் என்னுடன் பாடசாலை சிறுவர் இங்கிட்ட ஒரு GCSE படிக்கிற பிள்ளைதான் கேட்டது. தமிழகம் அங்க இருக்குது, பாகிஸ்தான் அங்க இருக்குது. இங்க இருந்து போய் அங்க இருந்துக்கிற ஒரு வில்லனை கூட்டி வந்து படத்துல நடிக்க வைக்கிறாங்களேதான் கேட்கு. அதே போலதான். அப்படி ஒரு மனநிலைக்கு வளர்த்து விட்டுட்டார்கள். அவர் இப்ப இந்தியா எவ்வாறு இந்த காஷ்மீர்ல இறந்த மக்களிட புகைப்படங்களை வைத்து பிரச்சாரம் செய்ததோ பொதுமக்களை கொன்றார்கள் என்று, அதே போல அவங்களும் அந்த குழந்தையும் ஒரு பெண்ணும் இறந்து கிடப்பதை அங்கும் மிகப்பெரிய பிரச்சாரமாக இருக்கிறது. பிரான்சுக்கான பாகிஸ்தான் தூதுவரை பிரான்ஸ் 24 ரக பிரான்ஸ் 24 தொலைக்காட்சி நேர்காணல் கண்டிருந்தது. அப்போது அவர் கூறியிருக்கிறார், நீங்களும் வேணுமென்றா போய் பார்க்கலாம். இறந்தவர்கள் எல்லோரும் பொதுமக்கள் தான். வேணுமென்றால் நீங்கள் அந்த அடக்கம் செய்தவர்களையோ அல்லது அந்த அவர்களின் உறவினர்களையோ நீங்கள் சந்திப்பதற்கு நாங்கள் விடமுறைக்கு தாரம் என்று. அதே போல அந்த தொலைக்காட்சியின் ஊடகவியலாளர்கள், பாகிஸ்தானில் இருக்கிற ஊடகவியலாளர்களும் அவ்வாறான நேர்காணல ஒளிபரப்பி இருக்கிறார்கள். அடுத்ததாக இந்தியா தாக்கப் போகிறது என்று 2 கிழமையாக தெரியும். உங்களுக்கு தெரியும், ஒரு செவ்வாய்க்கிழமை அங்கு தாக்குதல் நடந்தது காஷ்மீர்ல. அடுத்த செவ்வாய்க்கிழமை முடிந்து புதன்கிழமை அதிகாலை இந்தியா தாக்கி இருக்கிறது. அவை 2 வாரங்கள். 2 வாரங்களுக்கும் தாக்கப் போகிறார்கள் என்ற ஒரு இது வரும்போது, தீவிரவாதிகள் அந்த முகாமில் இருப்பார்கள் என்று யாராவது எண்ண முடியுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அவங்களாக இருப்பார்களா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு கட்டடத்தில் அவர் அதுவும் அந்த கட்டடத்தை பொறுத்தவரையில் அவர்கள் மசூதி என்று கூறுகிறார். சரி, தீவிரவாதிகள் இறந்திருக்கலாம். அது சில வேளை முதலில் 80 பேர் என்று கூறினார்கள், பிறகு 26 பேர் என்று சில வேளை இறந்திருக்கலாம். இப்போது பாகிஸ்தான் கூறுவது என்று சொன்னால் இறையாண்மை ஒன்று இருக்கின்றது. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் 51வது சரத்தின் அடிப்படையில் தங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினால் தாங்கள் தற்பாதுகாப்பு தாக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள், தாங்கள் இந்தியாவுடன் போர் செய்ய விரும்பவில்லை, ஆனால் இந்தியா தாக்கியதற்கு தாங்கள் தாக்குவோம். அப்ப இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் நீங்கள் முறையிடுவீர்களா என்று கேட்டபோது அவர்கள் கூறியிருக்காங்க, நாங்கள் முறையிடப் போவதில்லை என்று. சில வேளை இனி முறையிடுகிறார்களோ தெரியாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் திருப்பி தாக்குவோம் என்று கூறியிருக்கிறார்கள். இப்ப இந்த விமானங்கள் 5 விழுந்தது பட்டால் சில சமயங்கள் பாகிஸ்தான் தாக்குதல் திட்டத்தை கைவிடலாம் என்றால் அதுவே பாகிஸ்தானுக்கு இல்லை என்று சொன்னால் பாகிஸ்தான் திருப்பி